ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆசாரியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதாவது சர்ச்சு பாஸ்டர் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உபதேசத்துக்கு அவங்க கீழ்ப்படியல, அந்த செய்திக்கு அவங்க கீழ்ப்படிய மறுக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை தேவனை வணங்காதப்பவும் இந்த பிரச்சனையை கொடுக்கிறாரு. அடுத்தது ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுக்கிற வேலை யாரோட வேலை? ஏசப்பா உங்க சபைக்கு கொடுத்த ஊழியக்காரனுடைய வேலை. அப்ப ஊழியக்காரன் மூலமா ஆண்டவர் கொடுக்கிற தேவனுடைய ஆலோசனைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியலனா கூட சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில என்ன வருமா? இந்த பிரச்சனைகள்லாம் வரும். யோசிச்சு பாருங்க. ஏன்? உங்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிறவங்க யார் தான்? ஊழியக்காரங்க தான். ஊழியக்காரங்க திறப்புல நின்று ஜெபிக்க தான் உங்களுக்கு இங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகுது. உங்களுக்கே தெரியாம எவ்வளவு போராட்டம் வருது. மோசேயை போல, ஆரோனை போல திறப்பின் வாசலில் போய் நின்று அவங்க செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிற மக்களுக்கு நடுவில் போய் ஆரோன் தூப வர்க்கத்தை போட்டு நின்ன போதுதான் வசனம் சொல்லுது, வாதை இஸ்ரவேல் ஜனத்துல நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டை ஒரு வாதம் நெருங்காதபடிக்கு, ஒரு போராட்டம் நெருங்காதபடிக்கு, ஒரு பிரச்சனை நெருங்காதபடிக்கு இருக்க இன்னொரு காரணம் உங்க ஜெபம் மட்டும் இல்ல, உங்களுக்கும் தேவனுக்கு இருக்க உறவு மட்டும் இல்ல, உங்களுக்காக ஒரு ஊழியக்காரன் உத்தமமாக என்ன பண்றான்? ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறான். கையை உயர்த்தி என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்றான். அவங்களுக்கு இருக்கிற போராட்டத்துல அவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்றான். அவனுடைய கண்ணீர் ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதே ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது பதில் கொடுக்கிற தெய்வம் அவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் என்ன பண்றாரு? சில ஆசீர்வாதங்களை தடுத்து வைக்கிற தெய்வமா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரோட வார்த்தை கேட்குறீங்க. ஊழியக்கார வார்த்தைன்னா இங்கேருந்து கொடுக்குற பிரசங்கத்தை தான் ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்க. இங்கேருந்து வரக்கூடிய தேவனோட வார்த்தை. இன்னைக்கு தேவனோட வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறீங்களா? யோசிச்சு பாருங்க. போன வாரம் ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? அவருடைய வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? விசுவாசம் இல்லாம கேட்டதுனால கேட்ட வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனப்படலை. அந்த ஒரு கூட்டத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். கேட்ட ஒரு பெரிய பட்டியலை நம்ம போன வாரம் பார்த்தோம். அது இல்லாம தகுந்த நேரத்தில் நடக்க போற என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்காத சகரியாவுடைய வாழ்க்கையில நடந்ததை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். இந்த வார்த்தைக்கு உண்மையா நம்ம கீழ்ப்படுகிறோமா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்தோம். அப்படி வாரம் வாரம் தேவன் கொடுக்கிற வார்த்தையை எத்தனை பேர் வீட்டுக்கு போய் தியானம் பண்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை எத்தனை பேர் உங்க வாயில அசை போடுறீங்க? உங்க காதுல திரும்ப திரும்ப அந்த நினைவுல கொண்டு வரீங்க. இதுல என்கிட்ட என்ன இருக்கு, நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம்? யோசிச்சு பாருங்க. இது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவர் யார் மூலமா பேசுவார்? தம்முடைய ஊழியக்காரன் மூலமா தான் சபையோட பேசுவார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட யார் கொண்டு பேசினார்? மோசேயை கொண்டு பேசினார், எலியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார், எலிசாவை கொண்டு பேசினார், எரேமியாவை கொண்டு பேசினார், சீஷர்களை கொண்டு பேசினார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சபை ஊழியக்காரர்கள் மூலமா கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார்.